ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஹேக்கர் ரேங்கோட ப்ராப்ளம்ஸ், ஸோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொரி த லிஸ்ட் ஆஃப் சிட்டி நேம்ஸ் ஸ்டார்டிங் வித் ஓவல்ஸ். அதாவது எந்தெந்த நேம்ஸ்லாம் ஒவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்தெந்த சிட்டிஸ் நேம்ஸ்லாம் ஒவல்ஸ்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். இது என்ன ஒரு இதுனா கேனாட் கண்டெயின் டூப்ளிகேட்ஸ். ஸோ நம்ம டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். So select distinct city from state stations. ஸோ இங்கே வேர் கிளாஸில் வேர் சிட்டி. ஸோ இங்கே தான் நம்ம நார்மலாக லைக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏக்குள்ளே மட்டும் வேணும், பி மட்டும் வேணும், சி மட்டும் வேணும். நம்ம சிங்கிளாக தேடும் போது நம்ம லைக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெருசாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக வேணுங்கிறனால அப் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏஇஐஓயு அதே நம்ம ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரன் பண்ணோம்னா என்ன ஆகும் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஇஐஓயு ஃபுல்லாமே வவல்ஸாக தான் வந்துருக்கும். அவ்வளோதான் இந்த கொஸ்டின்ஸு. ஸோ சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, கொரி த சிட்டி நேம் எண்டிங் வித் ஓவல்ஸ். ஸோ நம்ம அங்கே ஸ்டார்டிங் வித் ஓவல்ஸ் பார்த்தோம், எண்டிங் வித் ஓவல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் செலக்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டேஷன்ஸ் வேர் சிட்டி. அதே மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே ஸோ அங்கே நம்ம ஆரோ மார்க் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான். லாஸ்ட்டில் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எண்டிங் வித் அப்படின்னாலே நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, ஏதோ ஒரு எரரு. ஏஐஓயு ஏஐஓயு இங்கே டிஸ்டிங்க் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். ஸோ ஷோ எரர். So now it was done. Congratulations.